கன்னி ராசி ராசி சக்கரத்தில் 6வதாக இருக்கக்கூடிய ராசி. உங்களை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, உலகத்தில் எல்லாத்தையுமே சரி செய்யணும், எல்லாத்தையும் நல்ல வழியில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே புதன் ஆளக்கூடிய கிரகம். அதனால் யார் என்ன தப்பு பண்ணாலும் இவங்களுக்கு அந்த தப்பு மட்டும்தான் முதல்ல கண்ணுக்கு தெரியும். அதனால தான் எல்லாத்தையும் திருத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. பலரெல்லாம் அந்த வேலையை செய்யவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே இவங்களுக்கு கெட்ட பேர் தான் இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தர் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே அவனுக்கு கெட்ட பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கன்னிராசிக்கு எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கெட்ட பேர் தான் இருக்கும். உறவுங்கிட்டையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கெட்ட பேர் தான் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த கன்னிராசி என்பர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா அதில் எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குறை சொல்லாத மாதிரி எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எல்லா வேலையும் அப்படி தான் செய்வாங்க. வெளியில் பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களை ஏதாவது தப்பு பண்ணால் கூட கவனிக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா விஷயத்தையுமே இவங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சின்ன விஷயத்தை கூட உற்று கவனிக்கக்கூடிய ஒரு தனி திறமை படைத்தவங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இங்கே ஆளக்கூடிய கிரகம் புதன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே பகுத்தறிகிற திறன் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரணமாக ஒரு நோட்டை கொடுத்துட்டோமா கூட அதில் என்னென்ன நிறை இருக்குது, என்னென்ன குறை இருக்குது, அதில் என்ன செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒழுக்கத்தை ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒழுக்கமாக இருக்கிறவங்கள பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சுத்தமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நேரத்தை கரெக்டாக மதிப்பாங்க. 8:30 மணிக்கு வானா 8:30 மணிக்கு அந்த இடத்துல நிற்பாங்க. இது ரொம்ப பொறுப்பான ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. உலகமும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம பொறுப்பாக இருக்கிறோம்ல, எல்லாரும் பொறுப்பாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் அதே மாதிரி நடந்துக்க முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி என்பர்கள் யாருக்கிட்டையுமே அதிகம் பேச மாட்டாங்க. நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் ஓடி உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. நண்பருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உயிரை கூட கொடுக்கக்கூடியவன் இந்த கன்னிராசி என்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு கன்னிராசி என்பர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீடு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கொடுக்குற வேலையை கரெக்டான டைமில் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள். மற்றவெல்லாம் முடியாது அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஆனால் கன்னிராசி என்பர்கள் எப்பாடுபட்டாவது அந்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு திறமையான நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை இவங்க கரெக்டாக சரி பார்ப்பாங்க. ஏதாவது தவறு இருக்குதா அல்லது அதில் ஏதாவது தரம் குறைவாக இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டாக உற்று நோக்கி அதை ஏதாவது தவறு இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றையுமே கடைசி வரையில் அந்த கடைசி நிமிடம் வரையிலும் அதை திருத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபார்மே ஃபில்லப் பண்ண சொல்கிறேன்னா கூட அதை எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே அதை முடிச்சுடுவாங்க. ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு மீண்டும் மீண்டும் அதை பார்த்து அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு அதை ஒப்படைக்கிற வரையிலுமே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும். நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுடைய மிகப்பெரிய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவங்களுக்கு இந்த ஆனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கன்னிராசி என்பவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய அறிவுத்திறனும் இவங்களுடைய பொறுமையும் தான். ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க. அதனால தான் இவங்க எடுக்கிற காரியங்கள் பெரும்பாலும் சக்ஸஸாக தான் அமையும். அதுவும் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. கடினமாக உழைப்பை போடக்கூடிய ஒரு நபர்கள் தான். அதே மாதிரி ஒரு கன்னிராசி என்பவர் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப பொறுப்புணர்வோடு இருப்பாங்க. நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நண்பகமான பிள்ளையாக அந்த கன்னிராசி குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக யோசிக்கிறது. ஒரு சில நேரங்கள்லாம் முடிவுகளை டக்குன்னு எடுக்க மாட்டாங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, பிழை இருக்கா அப்படின்னு மீண்டும் மீண்டும் அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு அது ஒரு சோர்வடையும். என்ன இவன் கொடுக்கவும் மாட்டேங்கிறான்,
வச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிடும். எல்லாவற்றிலையுமே இந்த குறை கண்டுபிடிக்கிறதுனால எல்லாருக்கும் இவங்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிக்காத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த குறைகளை டக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்கள அதே இடத்துல வந்து வார்ன் பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க பெரும்பாலும் ஒரு விமர்சகராக தான் பெரும்பாலும் இவங்களை பார்க்கப்படுவாங்க. இவங்களுக்கு இந்த விமர்சகம் சார்ந்த தொழில் அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அதே இடத்துல ஒரு சில விஷயங்களை கண்டிக்கிறதுனால ஒரு சிலரால் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, ஒரு சில கஷ்டம், மன கஷ்டம் இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி அப்படின்னாவே அது கண்ணீர் ராசின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நிறைய உறவுகளால், நிறைய நண்பர்களால் நிறைய இடத்துல இவங்க அவமானமும் நிறைய கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. மனதில் இவங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறதே கொஞ்சம் குறைவு. கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிற நபர்கள் தான் இந்த கன்னிராசியில் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வேகம் ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். மெதுவாக தான் நகருவாங்க. அவன் போல தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகருவாங்க. ஆனால் வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு நிலையானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செய்வாங்க, நேர்த்தியாக செய்வாங்க, அதுவும் ரொம்ப நேர்மையாக தான் செய்வாங்க. அதனால தான் இவங்களுடைய வெற்றி ரொம்ப ஒரு நிரந்தரமான வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்க என்னன்னது போலவே இவங்களுடைய மன வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க. ஆனால் கன்னிராசி மட்டும் பார்த்திங்கன்னா எப்பவுமே உழைப்பை நம்பக்கூடிய ஒரு ராசி தான். ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. இந்த பிரபஞ்சமும் மிகப்பெரிய ஒரு பரிசுத்தத்தை இவங்களுக்கு தரும். ஏன்னா ரொம்ப நேர்மையாக, ரொம்ப நேர்த்தியாக, பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள். அதனால தான் இவங்க ரொம்ப பரிசுத்தமானவங்க அப்படின்னு இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். புரிதல் உணர்வு அதிகம் உள்ள ஒரு நபர்கள். இவங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் ஒரு மதிப்பு இருக்கும். சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்து நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க அமைதிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கும். அதுதான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விழுந்து விழுந்து பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. மற்றவங்களுக்கும் அந்த பாடங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை இப்படி செஞ்சால் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு சிறிய முயற்சியுமே ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமாகும் அப்படிங்கிறத நம்புவாங்க அந்த கன்னிராசி என்பர்கள். நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கன்னிராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் வரும், தோல்விகள் வரும். இந்த தோல்வி எல்லாமே அதை பார்த்து உட்காராமல் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள். புதனுடைய அருள் இவங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறதுனால அறிவை வச்சு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்க எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவாங்க. கணக்கு போடுறதுலையும் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் அதோடைய தரத்தை பற்றி தான் பார்த்து தான் வாங்குவாங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. கல்வியில், மருத்துவத்தில், கணக்கியலில், ஐடி சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களாம் நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழணும், அதுவும் ரொம்ப நேர்த்தியாக வாழணும், தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது, குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும், எதிர்காலத்திற்காக சேமிக்கணும். இந்த மாதிரி வழியெல்லாம் பின்பற்றுறாங்க ஒருத்தர் அப்படின்னா அவங்க கன்னிராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் சவாலாக இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா பொறுப்பு அதிகமாக வரலாம், உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காம போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்குது. பழைய வாடிக்கையாளர்கள் கூட மீண்டும் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்குது. குறிப்பாக வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பழைய வாரங்கள்லாம் திரும்ப வர்றதுனால நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். முதலீட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணவரவு இந்த ஆணி மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம், கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது. சேமிப்பு ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம், பொறுமையால் அதை ஓரளவுக்கு நீங்கள் சரி செஞ்சுருவீங்க. காதல் உறவில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில கன்னிராசி என்பவர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை, மன அழுத்தம், தூக்கமின்மை
போன்ற பிரச்சனையெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வழிபாடை செய்கிறது ரொம்ப நல்லது. அதை தொடர்ச்சியாக செய்யும்போது கண்டிப்பாக அந்த விஷ்ணு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை அந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். பக்கத்தில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருக்குது அப்படின்னா புதன்கிழமையில் போய் பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. புதன்கிழமை தோறும் புதன் பிரார்த்தனையை தவறாமல் செய்யுங்க. மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை உள்ள மாதமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி அப்படின்னாவே உழைப்பையும் வெற்றியை நோக்கி ஓடக்கூடிய ஒரு ராசி. அதனால் உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னா உங்களுடைய உழைப்பு நம்பி நீங்கள் ஓடுங்க. அடுத்தவங்க சொல்கிறத நம்பி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.